வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு படித்த மாணவிகளுக்கு. அதாவது நீட் தேர்வு நேற்று தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப கொடூரமான, சோகமான, யாராலும் இன்றும் தடுத்து விட முடியாத மிக கேவலமான ஒரு சம்பவம் தான் நீட் தேர்வு. ஒவ்வொரு வருஷமும் இந்த மத்திய அரசு நடத்திட்டு இருக்காங்க. +2 படித்தாலும் அந்த மதிப்பெண்ணுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. மதிப்பு எண் தான் பேர், அது மதிப்பில்லாத எண். அதுக்கு பேசாமல் மதிப்பெண் +2 மதிப்பெண் அப்படிங்கிறதுக்கு பதிலாக +2 மதிப்பில்லாத எண்கள்னு அதுக்கு பேரை மாற்றிடலாம். நல்ல விஷயம்தான் அது. நாம் இதை தமிழக அரசு நோட் பண்ணிக்கணும். அடுத்த வருஷத்துலேருந்து இன்னும் ஒன்றும் ரிசல்ட் வரல, இப்போ இருந்தே கூட போட்டுருங்க. +2 மதிப்பில்லாத எண்கள் முடிஞ்சு போச்சு. இருந்து என்ன பண்ணுறது? நீட் தேர்வு எழுதினால்தான் அடுத்து MBBS BDS மற்ற சோன்ஸோ போக முடியும். அப்படிங்கிறப்ப அந்த மதிப்பெண்ணை வாங்கி அந்த மருத்துவ கனவுகளில் இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால இது கொடூரமான, மிக ஒரு கேவலமான ஒரு சம்பவம் தான் நீட் தேர்வு. இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. ஆமாம், 2017 நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 2017 எத்தனை, இந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா நடந்துட்டு இருக்க சமயத்தில் என்னென்ன விஷயங்கள் வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாம ஏதோ மாட்டிக்கலாம். 2வது வருஷம் ஒரு மாதிரி, அப்புறம் 3வது வருஷமும் இந்த மாணவி உள்ளங்கள் திருந்தவில்லை, மற்றபடி அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது உண்மையிலே மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயம்தான். நீட் தேர்வு மையத்துக்குள்ள என்னென்ன அலௌடு, என்னென்ன அனுமதி, என்னென்ன அனுமதி இல்லை, எல்லாம் லிஸ்ட் ஆஃப் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதையும் மீறி மாணவிகள் கண்டதெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அதையெல்லாம் கலட்டி விட்டு அவர்களை கேவலப்படுத்தி, அது இந்த வருஷம்னா ரொம்ப மோசம். அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் 7 இடங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு மாணவி சட்டையில் பட்டனை ஃபுல்லாக பட்டன் நிறையா வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த பட்டனில் என்ன அந்த அதிகாரி, நீட் தேர்வு அதிகாரி கண்டுபிடிச்சாங்களும் தெரியல. பட்டனை எல்லாம் ஃபுல்லாக கத்திரிச்சுக்கிறாங்க. நீ மேலே டாப்பை போட்டுக்க, ஆனால் பட்டனை கத்திரிச்சு விட்டுறஞ்சு போட்டு பட்டனை ஃபுல்லாக கத்திரிச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்துருக்கா, பட்டனை கத்திரிச்சா அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுது இல்லையா? பாருங்க, எப்படிலாம் ஒரு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த மாணவியை பண்ணியிருக்காங்க பாருங்க. நேற்று ரொம்ப கொடூரமான பாலியல் வன்கொடுமையான ஒரு சம்பவம். அந்த அதிகாரி மீது ஆக்ஷன் எடுக்கணும், கட்டாயம் ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு பெண்ணை கட் பண்ணது ஒரு லேடிஸ் தான், இருந்தாலும் பட்டனை கட்டி விட்டு கட் பண்ணி கத்திரிக்கோளை கட் பண்ணால் அப்புறம் உள்ளே இருக்கிற அங்கங்கள் தெரியுமா இல்லையா? அது கண்டுக்காமல் உள்ளே போக முடியாத ஒரு சூழல். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, கதறி அழுதுருக்கு. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் போலீஸார் தன்னுடைய வாகனத்தில் உட்கார வச்சு சல்லுன்னு கூட்டி போய் ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை எழுத வச்சிருக்கிறாங்க. ரொம்ப கேவலமான ஒரு சூழல் இது. ஆமாம், பெண் போலீஸார் அவர்களுக்கு இந்த நிகழ்வின் மூலமாக மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நாமக்கல் 14 சென்டர் நடந்திருக்கு. அதில் காலப்ப நாயக்கன் பட்டியில் மோகன ஸ்ரீயா அப்படிங்கிற பொண்ணுக்கு நடந்த கொடுமை ரொம்ப கொடுமையான ஒரு கொடுமை. அதாவது ரொம்ப 3 நிமிஷத்தில் போகக்கூடிய ஒரு சூழல். அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டான். எங்கள் டிராஃபிக்கில் மாட்டினாலும் என்னது பேர் மோகனஸ்ரீ. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் ஒரு போலீஸார் இருந்து காவலுக்கு இருந்து இன்ஸ்பெக்டர் தவமணி தன்னுடைய வேனை கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. உண்மையிலே அவருக்கும் பாராட்டுக்கள். அதே நேரத்தில் கோவையில் 14 சென்டரில் நீட் தேர்வு பண்ணியிருக்காங்க. அதில் சௌரிபாளையத்தில் ஆதர்ஸ் அப்படிங்கிற ஒரு மாணவன் இல்லை, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ள முடியாத எப்படி விஷயம், அதே போல் அது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குண்டான என்ன தஸ்தாவேஜ், என்னென்ன பொருட்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மாணவர்கள் ஏன் மறந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. நீட் தேர்வை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு இன்னுமா ஆகிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும்
நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆதார் அட்டை மற்றபடி ஃபோட்டோலாம் கொண்டு வரணும் இல்லையா. அந்த ஆதார்ஸுங்கிற பையன் வந்து ஃபோட்டோ ஆதார் அட்டை ஒன்றுமே கொண்டு வரல. ஹால் டிக்கெட்டை கூட மறந்து வந்துட்டான் அந்த பையன். அப்புறம் கடகடன்னு பக்கத்தில் ஒரு காவலர் பாபு அப்படிங்கிற போலீஸ்காரர் கடகடன்னு போய் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாம் பண்ணிக்கிண்ணி ஏன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உண்மையில் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் மதுரையில் 15 இடத்துல நடந்திருக்கு. அங்கே வந்து திருப்பாவை அப்படிங்கிற கல்லூரி நடந்த ஒரு இதில் ஹால் டிக்கெட்டே மறந்துட்டு விட்டான் பையன் பாருங்க. இல்லை முக்கியமான விஷயம் இல்லையா, ஹால் டிக்கெட்டை மறந்துட்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது அங்கே. அப்புறம் பார்த்துட்டு உடனே அங்கே இருக்கக்கூடிய லேடி கான்ஸ்டபிள் வந்து பெற்றோர்களுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து நீட் தேர்வு எழுத வந்திருக்கிறாருங்க, உடனே ஹால் டிக்கெட்டு மறந்துட்டு விட்ட கொண்டு வந்து திப்புன்னு ஓடி ஓடியாந்து. ஏன்னா 11 மணிக்கு டைமிங், அதுக்குள்ளே நுழைஞ்சாகணும். அப்புறம் 1:30 கொடுத்துருவாங்க. இந்த செக்கப் உள்ளே இருக்கணும். அப்புறம் 2 மணிக்கு எழுத ஆரம்பிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் 11 மணிக்கெலாம் வந்துடணும். அந்த அளவுக்கு ரொம்ப இந்த விமான நிலையத்துக்கு போனோம்னா செக்கப் நடக்கும் பார்த்துங்க. அங்கேயாவது பரவாயில்ல, அதை விட கேவலமான கொடூரமான பாலியல் வன்கொடுமை தான் இல்லைங்க. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு செக்கப்லாம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் உடனே அந்த பெண் போலீஸாக ஹெல்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை விட இன்னொரு விஷயம், நாமக்கல்ல இவர்களே தவறு பண்ணியிருக்காங்க. பயோமெட்ரிக்கே வேலை செய்யலை, சர்வர் ப்ராப்ளம். திருச்செங்கோடு பள்ளியில் 720 மாணவர்கள் நடந்து எழுதியிருக்கக்கூடிய இடத்துல 420 பேர்த்துக்கு தான் பயோமெட்ரிக் சர்வர் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. மற்றவங்க போயிட்டாங்க, 420 பேருக்கு சர்வர் ப்ராப்ளம். அப்புறம் அதுக்கு பெற்றோர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. பெற்றோர் போராட்டம் பண்ணி இது பண்ணி இப்போ இவங்களுடைய தவறு தானே. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, மாணவர்கள் வந்து பட்டன் அதிகமாக போட்டு வந்துட்டாங்க, மற்ற அதை போட்டு விட்டாங்க, இதை போட்டு விட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ரைட்டு, ஓகே. நீங்கள் பயோமெட்ரிக்கை ஒழுங்காக வச்சுக்கல, சர்வர் வச்சுக்க வேண்டியதானே. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இல்லை அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. மத்திய அரசே ஸ்ட்ரிக்டாக இல்லை அப்படிங்கிறப்ப மாணவர்கள் எவ்வாறு இருக்க முடியுங்கிற ஒரு சாதாரண கேள்வி இந்த இடத்துல வரும். பெற்றோர்கள் போராட்டம் பண்ணி அப்புறம் 2 மணி நேரம் போராட்டம் பண்ணி அதை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு கேவலமான விஷயம், ராமநாதபுரத்தில் பெண்கள் கல்லூரியில் ஒரு கூத்து நடந்தது. கீழக்கரையில் ஸ்வஸ்திகா ஹரணி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து கொஸ்டின் பேப்பரே மாற்றி கொடுத்துட்டாங்க பாரு. 45ஆம் எண்ணுக்கு பதிலாக 46ஆம் எண்ணை கொடுத்துருக்குறாங்க. இந்த பொண்ணு புரட்டிக்கிட்டே இருக்கு. என்னடா நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம படித்ததுக்கு தகுந்த பதில் கேள்விகள் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சமயத்தில் பார்த்தா கம்ப்ளீட் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்டாங்க. அந்த அதிகாரிகளே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு தரன்னு முடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு மீண்டும் மாற்றி கொடுத்தக்கூடிய சமயத்தை மாற்றி கொடுத்து என்ன பிரயோஜனம். அந்த பொண்ணு வந்து பரீட்சை எழுதாமையே போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு கூத்துலாம் நடந்திருக்குது. அதையெல்லாம் ஒரு இன்னொரு கூத்து திருவாரூர் நடந்திருக்குது. அதாவது வந்து குடவாசல் ஆஷா அப்படிங்கிற பொண்ணு எழுத வந்திருக்காங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து கசின்ராஜ், 2 பேரும் 2 வீலரில் வந்திருக்கிறார். தான் பொண்டாட்டி வந்து எழுதிட்டோம். இந்த பொண்ணு வந்து ஆஷாங்கிறது கல்யாணத்துக்கு முன்னால் 2 தடவை எழுதிருக்கு ஃபைலு. கல்யாணத்துக்கு பின்னால் எல்லாம் சொல்லி படித்து அதுவும் எழுதலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு சமயத்தில் கல்யாணம் இடையில 2 தலையில் கல்யாணம் நடந்துருச்சு. உடனே நேற்று நீட் தேர்வு இல்லையா, உடனே வந்து புருஷன்ங்கிற பேரில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். கூட்டி வர சமயத்தில் பார்த்தோன்னே நகை எல்லாத்தையும் ஸ்பாட்டில் கலட்டி தாலியை கலட்டி. இந்த யோசனை அறிவு முதல்ல அவங்களுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிறது தான், ஆஷாவுக்கும் கசின்ராஜுக்கும் ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்லை அங்கே போனால் தான் வளையல் கூடாது, என்ன பல் கிளிப்பு கூடாது, கம்மல் கூடாது, ஹேர்பின் கூடாது, கயிறு கூடாது, என்ன தாலி கூடாது, நகை கூடாது, எல்லாமே கூடாதுன்னு வளையல் கூடாதுன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் போட்டு வர்றீங்க பாருங்க. அந்த இடத்துல எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க பப்ளிக்கா. கட்டின புருஷன் தாலியை கட்டின புருஷனை கட்டின தாலியை அவரே அவுக்கிறார், கசின்ராஜ் அவுக்கிறார். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். அது அடுத்தவன் அவுக்கல, கட்டின புருஷனை அவருடைய அந்த பொண்ணுடைய கழுத்தில் இருக்கிற தாலியை அவுக்கிறாரு. இருந்தாலும் அது எவ்வளோ ஒரு அபசகுணமான ஒரு விஷயம் பாருங்க. தாலியை அவுத்து இதை வீட்டிலே கழட்டி வச்சுட்டு ஏதாவது அப்படி வெறுமையிலோட வரவேன், இதை ஒரு வெறும் கழுத்தோட வர வேண்டியதானே. நகை எதுக்கு போட்டுட்டு வரணும், இங்கே வந்து கழட்டிக்கிட்டு எவனாவது அடிச்சுட்டு போயிட்டானே இதாண்டா சாக்குன்னு, அதெல்லாம் யோசிக்கணும்ல. இல்லை நம்ம மாணவிகள் ரொம்ப நிறைய தவறு பண்ணுறாங்க. இத்தனையும் கூடாதுங்கிறப்ப எதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு வரீங்க. அதெல்லாம் விட இன்னொரு கேவலம், தர்மபுரிக்கு பதிலாக சேலத்துக்கு வந்திருக்கிறாங்க மாணவிகள்.
அப்புறம் திப்புன்னு இங்கே கிடையாது சென்டர்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு எல்லாம் கால் டாக்ஸியை பிடிச்சி சேலத்துக்கு போயிருக்கிறாங்கன்னா பாருங்களேன். இல்லை இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சம்பவங்கள், கேவலமான ஒரு சம்பவங்கள் பாருங்க. அதாவது வந்து குறிப்பிட்ட அந்த 2 to 5 அந்த டைமிங், ஆமாம் மதியான நேரம், அதுக்கு முன்னால் 11 மணிக்கு இருக்கணும். 1:30 to 1:45 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. 1:45 கரெக்டாக போகும். ரைட்டு இப்போ எழுத ஆரம்பிச்சிடணும். ஆமாம், இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம என்ன ஏற்பாடோடு வரணுமா இல்லையா? எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இங்கே வந்து கட்டிட்டு உக்காந்துருந்தா எவ்வளோ கேவலம். அடுத்த வருஷமாவது மாணவ மாணவிகள் உஷாராயிருங்க. ஆமாம், என்னென்ன இந்த மத்திய அரசு கேவலம் செய்கிறது, என்னென்ன மத்திய அரசு இந்த மாணவ மாணவிகளுக்கு மிக கொடூரமான செயல்களை செய்யுதுங்கிறது பத்திரிகையில படிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்? ஒன்றும் கிடையாது. ஆணாக இருந்தால் ஆஃப் ஹேண்டு ஒரு பனியனை, இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க போகிறாங்க பாருங்க, பிளம்பர் வேலைக்கு போகிறாங்க பாருங்க, இந்த கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க, அது மாதிரி ஆதார் அட்டை மற்ற சோன்ஸு ஹால் டிக்கெட்டோட சும்மா மேலே ஒரு ஆஃப் ஷர்ட்டு அதோட சரி, கீழே வந்து அரைக்கார டிராயரோட வரணும் போல இருக்கு. லேடிஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி டாப்ஸு, அரைக்கை டாப்ஸு. ஆமாம், உள்ள பிராசியர்களோ போட்டோம்னா அதையும் செக்அப் பண்ணும். ஆமாம், இது நடந்துச்சுல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பிராசியரை கரெக்டாக அது உள்ள ஊக்கெல்லாம் வர செக்அப் கரெக்டானாங்க. அதனால் வந்து பிராசியர் போடாமல் மைல்டாக ஒரு டாப்பை மட்டும் போட்டுக்கிட்டு கீழே பாட்டத்துக்கு ஒரு ஸ்கர்ட்டு மாதிரி மைல்டாக போட்டுக்கிட்டு, ஆமாம் உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தில் சட்டி இங்கே ஓகேவா அப்படிங்கிறது தெரியல, அதுவும் போடாதீங்க, வேணாம். பெண்களை மாணவிகளை பார்த்து நான் சொல்லக்கூடிய என்ன பண்ணுறேன், இங்கே வந்து கேவலப்படுறதுக்கு அங்கேயே நம்ம வந்து ஒரு பிச்சைக்கார வேடத்தில் வந்துட வேண்டியதான் முடியும். ஆமாம், அப்படி தான் இருக்குது. பிச்சைக்கார வேடமா இல்லை ஒரு இன்னும் கேவலமான வேஷமா அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி வேஷத்தை போட்டு கையில் ஹால் டிக்கெட்டும் ஆதாரோட வந்து எழுதிட்டு போங்க. நம்ம இப்படியே ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறத பார்க்குறப்ப மனசு ரொம்ப நொந்து போகுது. ஆமாம், மனசு கேட்க மாட்டேங்குது. ஆமாம், இது வந்து மாணவ நம்முடைய செல்வங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக மத்திய அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் செய்யக்கூடிய மிக கேவலமான செயல். ஆமாம், இதற்கு என்னைக்கு விடிவு காலம் வருமோ தெரியல. நம்ம இங்கே ஒழுங்காக போட்டுறோமுங்க ஓட்டை. ஆமாம், தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக போட்டுறோம். ஆனால் வட இந்தியாவில் ஒழுங்காக ஓட்டை போட மாட்டேங்கிறாங்களே, அவங்க தவறி போட்டு விட்டுறாங்க. திரும்ப இந்த பாஜகவே வந்துக்கிட்டு இருக்கு. உன்னா இதை சொல்லிக்கிறது, காங்கிரஸ் தான் கொண்டு வந்து அதை நாங்கள் கொண்டு செய்கிறோம். அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? ரைட்டு, அது உண்மைதான். அதுக்கு என்ன சட்ட திட்டங்கள் நீங்கள் மாற்றிட்டீங்கல்ல, தேவைப்பட்டால் ஏற்றுக்கொள்ளலாம்னு அப்படி கொண்டு வந்தாங்க. நீங்கள் அப்படி இல்லை, கண்டிஷனால கொண்டு வரீங்க. ஜிஎஸ்டி, நீட்டு எல்லாம் விடாப்பிடியான ஒரு கழுத்தை நெருக்கக்கூடிய ஒரு மிக கேவலமான ஒரு சூழல். அதனால் வந்து இதனால் ஏகப்பட்ட தற்கொலை. ராஜ்கோட்டில் பாருங்கள், இந்த பர்ஷவ் நாத் பகுதியில் 18 வயசு பொண்ணு தற்கொலை. மொத்தம் கடந்த ஆண்டில் இது வரைக்கும் 17 மாணவர்கள் இறந்திருக்காங்க. இதையெல்லாம் விட நம்ம தமிழகத்தை ஏகப்பட்ட மாணவர்கள் இறந்திருக்கிறாங்க. என்ன ஒரு 2 மாதத்தில் வந்து 5 மாணவிகள் இறந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் மனசு எப்படி பொறுக்குமா? கட்டாயமாக பொறுக்காது. அதனால் பொங்கி எழுங்க, இந்த பாஜக அரசை தூக்கி எறிந்துருங்க. காங்கிரஸ் வந்து வாக்கு கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வு கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஓட்டை போட்டு நம்ம வைக்கக்கூடிய சமயத்தில் +2 எழுதணுமா, MBBS BDS நம்ம உள்ள நுழைஞ்சோமா, படித்தோமா, டாக்டர் ஆனோமான்னு இருங்க. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.